வணக்கம் டீச்சர்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா ஆர்எம்எஸ்ஏ அதை பற்றி பார்க்கலாம். பிஜிடிஆர்பி எஜுகேஷனல் சைக்காலஜியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் யூனிட்டில் த பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆஃப் எஜுகேஷன் அப்படிங்கிற அந்த யூனிட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஆர்எம்எஸ்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ரெக்வஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நம்ம வாட்ஸ்அப் சேனல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒரு நிமிஷம் என்ன பண்ணுங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போடுவோம், சரிங்களா? வீடியோ போடுவோம். மேபி ஒரு சீக்கிரம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம நிறைய வீடியோ அப்லோட் பண்ணுவோம். டெஸ்ட் பேட்ச் என்ன பண்ணுவோம், கண்டக்ட் பண்ணுவோம். அதாவது டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா சைக்காலஜி ப்ளஸ் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஜிகே மூணு மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் குறைஞ்ச அதாவது இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம், சரிங்களா? நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நம்ம எஸ்எஸ்ஏ பார்த்தோம். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஏ மெயின்லி ஃபோக்கஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்ரி எஜுகேஷன். இதில் ஆர்எம்எஸ்ஏல என்ன பண்ணுறாங்கன்னா செகண்டரி எஜுகேஷனை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, அதாவது 9th 10th. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் எல்லாம் இருக்கும். இது மெயின் ஃபோக்கஸே பார்த்தீங்கன்னா செகண்டரி எஜுகேஷன், சரிங்களா? ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வர்ற அதாவது சைக்காலஜியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அப்ரிவியேஷன் ரொம்ப முக்கியம். அது சம்மந்தமாக கேள்விகள் கேட்கப்படலாம். அப்போ எஸ்எஸ்ஏனா நம்ம பார்த்துருக்கோம் சர்வ சிக்ஷா அபியான். இதில் பார்த்தீங்கன்னா ஆர்எம்எஸ்ஏ அப்படிங்கிறது ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான், ரொம்ப முக்கியம். மத்தியமிக் நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுங்க. இது அந்த ஹிந்தி விட தமிழில் எப்படி, அதாவது இங்கிலீஷில் சொல்லணும்னா நேஷ்னல் மிஷன் ஃபார் செகண்டரி எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அவங்களுடைய அந்த ஸ்கீம். இது பார்த்தீங்கன்னா எம்ஹெச்ஆர்டி அப்படிங்கிற மினிஸ்ட்ரி கீழே வரும். அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அவங்க நடத்துகிற இந்த திட்டம், சரிங்களா? இது ரொம்ப முக்கியம். இந்த அப்ரிவியேஷன் ரொம்ப முக்கியமானது. அடுத்து இது மெயினாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எதை ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா இட் வாஸ் கிரியேட்டட் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் இன் பப்ளிக் ஸ்கூல். அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் இந்தியா ஃபுல்லாக செகண்டரி எஜுகேஷனை மேம்படுத்துறதுக்காக இது தொடங்கப்பட்ட ஒரு முக்கியமான ப்ரோக்ராம், முக்கியமான ஸ்கீம் ப்ரோக்ராம். அடுத்து இதை எப்போ லான்ச் பண்ணுறாங்கன்னா மார்ச் 2009. எஸ்எஸ்ஏ பார்த்தீங்கன்னா 2001 ரொம்ப முக்கியமானது. அந்த இயர் ரொம்ப முக்கியமானது. 2009 ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் டாக்டர் மன்மோகன் சிங் அவருடைய அந்த ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா இது நடைமுறைப்படுத்தப்படுது, செயல்படுத்தப்படுது. அது ஆக்சுவலாக எஸ்எஸ்ஏ அந்த எலிமெண்ட்ரி எஜுகேஷனை ஃபோக்கஸ் பண்ணதுனால இங்கே செகண்டரி எஜுகேஷன் ரொம்ப லேக்கிங் ஆயிடுச்சு. அதை சரி பண்ணுறதுக்காக இதை என்ன பண்ணாங்க, இந்த ஆர்எம்எஸ்ஏ தொடங்கினாங்க. இந்த எய்ம் ஆஃப் ஆர்எம்எஸ்ஏ அப்படின்னு கேட்டிங்கன்னா அச்சீவிங் யூனிவர்சல் ஆக்சஸ், இம்ப்ரூவிங் த குவாலிட்டி ஆஃப் செகண்டரி எஜுகேஷன். இதுதான் எய்ம்னு சொல்கிறாங்க. அச்சீவிங், இதை பார்த்துக்குங்க, அச்சீவிங் யூனிவர்சல் ஆக்சஸ் அண்ட் இம்ப்ரூவிங் த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன். எல்லாருக்கும் என்ன பண்ணுறது, செகண்டரி எஜுகேஷன் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணுறது, குவாலிட்டியான எஜுகேஷன் கிடைக்கிறதுக்கு அதனுடைய முக்கியமான எய்ம் என்னன்னா இந்த ஆர்எம்எஸ்ஸுடைய முக்கியமான எய்ம் இதை சொல்லலாம், சரிங்களா? அடுத்து இந்த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 2009 ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த இயரை எப்படி சொல்கிறாங்கன்னா 2009 2010 அப்படிங்கிற காலகட்டத்தில் சொல்கிறாங்க. இது எதுக்குன்னா, அதாவது 2009 அந்த 2010 அந்த அகாடமிக் இயர் என்ன ரிலேட் பண்ணுறக்கா அப்படி சொல்கிறாங்க. ஸோ 2009 பண்ணிவிட்டு அந்த 2009 to 2010 அந்த அகாடமிக் இயர்லேருந்து என்ன பண்ணுது, இது ஸ்டார்ட் பண்ணப்படுது, இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணப்படுது. இது பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்ட் க்ரோத் இன் எஜுகேஷன் டெவலப்மெண்ட் அண்ட் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி, எல்லாருக்கும் அந்த செகண்டரி எஜுகேஷன் கிடைக்கிறதுக்காக இது என்ன பண்ணப்படுது, தொடங்கப்படுது இந்த ப்ரோக்ராம். அடுத்த முக்கியமான கொஷின் இது. அதாவது இது எந்த 5ஆண்டு திட்ட காலத்தில் செயல்படுத்தப்படுதுன்னா 11வது 5ஆண்டு திட்டம். 11வது 5ஆண்டுடைய அந்த பிளான் பீரியட் பார்த்தீங்கன்னா திட்ட காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. 2007 2012 ரொம்ப முக்கியம். 11வது 5ஆண்டு திட்டம் 2007 2012 அந்த காலகட்டத்தில் இந்த ஸ்கீம் நடைமுறைப்படுத்தப்படுது. இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமில் முக்கியமாக மல்டி டைமென்ஷனல் ரிசர்ச், அதாவது எஜுகேஷனுடைய பலதரப்பட்ட ஏரியாக்களில் இது ஃபோக்கஸ் பண்ணுது. டெக்னிக்கல் கன்சல்டிங், அதாவது டிஜிட்டலாக ரொம்ப அட்வான்ஸாக என்னெல்லாம் கொடுக்கலாம் அதை பற்றி இது டிஸ்கஸ் பண்ணுது. அதே மாதிரி வேரியஸ் இம்ப்ளிமெண்டேஷன், நிறைய நடைமுறைகளை பின்பற்றுறாங்க. அது மாதிரி ஃபண்டிங் சப்போர்ட்,
அதாவது யார் யார் எவ்வளோ, அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவில் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, அது என்ஜிஓ மற்ற ஏரியாவில் வந்து என்ன பண்ணுறாங்க, நிறைய ஃபண்டிங் சப்போர்ட் அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, நிறைய பண்ணுறாங்க. சரிங்களா, இது அவ்வளோ முக்கியமான பாயிண்ட் ஆட்டி சும்மா தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இது ரொம்ப முக்கியமானது, இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. இந்த செகண்டரி எஜுகேஷனில் இந்த குவாலிட்டியை அதிகரிக்கிறதோடு மட்டும் இல்லாமல், அதாவது என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க, சேர்க்கை வீதம் பார்த்தீங்கன்னா இந்த 2005-06 காலகட்டத்தில் 52% அப்படி தான் இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2009 ஆரம்பித்த இந்த திட்டத்தை முக்கியமான நோக்கம் என்னென்னா, அடுத்த 5 ஆண்டுகளில் அந்த என்ரோல்மெண்ட் ரேஷியோவை 75% அதிகரிக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதில் 75% அதிகரிக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான நோக்கத்தோட இந்த திட்டம் என்ன பண்ணுறது, இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டது. அதாவது 2005-06 காலகட்டத்தில் 52% தான் என்ன இருந்துச்சு, அந்த என்ரோல்மெண்ட் மாணவர்களுடைய சேர்க்கை விகிதம் இருந்துச்சு, படிக்கிற விகிதம். இது 75% அதிகரிக்கணும், அதாவது 2009 2014 வரைக்கும் அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது முக்கியமான ஒரு அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இது யார் யார் எந்த ஏஜ் கேட்டகரி கவர் பண்ணுதுன்னா, இது செகண்டரி எஜுகேஷன் அப்படிங்கிறதுனால இட்ஸ் எய்ம் டு ப்ரொவைட் யூனிவர்சல் எஜுகேஷன் ஃபார் ஆல் சில்ட்ரன் 14-16 வயது, அதாவது 9th 10th படிக்கிறான் அந்த செகண்டரி எஜுகேஷனை அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி இது என்ன பண்ணப்படுது, செயல்படுத்தப்படுது. சரிங்களா, இதில் பார்த்தீங்கன்னா 9th 10th ஃபண்டிங், அந்த ஃபண்டிங் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் கொஞ்சம் கொடுக்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அதை வந்து பிரித்து அதை சரியாக இது பண்ணுறதுக்கு ஸ்டேட் லெவலில் நிறைய ஏஜென்சியை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அது மூலமாக என்ன பண்ணுறாங்க, இதை செயல்படுத்துகிறாங்க. சரிங்களா, இது ஃபோக்கஸ் பண்ணுறது 14-16 வயசு ஸ்டூடெண்ட்டுடைய அந்த அவங்களுடைய செகண்டரி எஜுகேஷனை ஃபோக்கஸ் பண்ணுது. சரிங்களா, அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா இது அதாவது ஏற்கனவே இருந்த இது ஐஇடிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு இன்னொரு பேர் ஐஇடிசி, கேர்ள்ஸ் ஹாஸ்டல் வொகேஷனல் எஜுகேஷன் அண்ட் ஐசிடி, அதாவது இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி அட் ஸ்கூல். இந்த ஸ்கீம்லாம் என்ன பண்ணுது, ஏற்கனவே ஓரளவு இருந்தது. ஆனால் இந்த ஆர்எம்எஸ்ஏ மூலம் இதெல்லாம் மறுபடியும் என்ன பண்ணாங்க, ரிசர்ச் பண்ணி மறுபடியும் வலுவாக என்ன பண்ணாங்க, இதை மறுபடியும் என்ன பண்ணாங்க, செயல்படுத்த பார்த்தாங்க. இதில் வந்து முக்கியமானது பார்த்தீங்கன்னா ஐசிடி, இதுதான் ரொம்ப முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணப்படுது இந்த ஆர்எம்எஸ்ஏல. டிஜிட்டல் லேர்னிங், லேர்னிங் அந்த மாதிரி நிறைய என்ன பண்ணுறாங்க, அதாவது இன்ஃபர்மேஷன் கம்ப்யூட்டர் அந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி அதை என்ன பண்ணுறாங்க, நிறைய இந்த திட்டத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. சரிங்களா, இது ஏற்கனவே இந்த 4 திட்டம் இருந்தது, அதாவது ஐடிஎஸ்எஸ், கேர்ள்ஸ் ஹாஸ்டல் அண்ட் வொகேஷனல் எஜுகேஷன், ஐசிடி ஏற்கனவே இருந்தது. எதுலன்னா இந்த செகண்டரி எஜுகேஷனில் மறுபடியும் அடிஷ்னலாக இந்த ஆர்எம்எஸ்ஐ செயல்படுத்துறது மூலம் என்ன பண்ணாங்கன்னா, இது செகண்டரி எஜுகேஷனை ரொம்ப தீவிரமாக என்ன பண்ணாங்க, முன்னெடுத்தாங்க. இதில் முக்கியமாக நம்ம வந்து அதாவது குவாலிட்டி எஜுகேஷன், அதாவது இதெல்லாம் கொடுக்குற மூலமாக செகண்டரி எஜுகேஷனை குவாலிட்டியாக கொடுக்க முடியும் அப்படிங்கிற நோக்கத்தோடு இது செயல்படுத்தப்பட்டது. இந்த 4 திட்டம் முக்கியமானது. இந்த ஐஇடிஎஸ்எஸ் அப்படிங்கிறது இன்னொரு பேர், முன்னாடி பார்த்தீங்கன்னா ஐஇடிஎஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த ஐடிசிக்கு யாராவது அப்ரிவேஷன் தெரிஞ்சால் சொல்லுங்கள், இதுக்கு நான் கீழே கொடுத்துருக்கேன், அது பார்க்கலாம். சரிங்களா, இந்த ஆர்எம்எஸ்சியில் முக்கியமான பார்த்தீங்கன்னா ஐசிடி ரொம்ப முக்கியமாக ப்ளே பண்ணும், அதை தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அடுத்து ஐஇடிஎஸ் அப்படிங்கிறது அப்ரிவேஷன் என்ன, இன்க்ளூசிவ் எஜுகேஷன் ஃபார் டிசேபிள்ட் அட் செகண்டரி ஸ்டேஜ், அதாவது அந்த செகண்டரி ஸ்டேஜில் காணப்படுற மாணவர்களுடைய, அதை டிசேபிள்டாக இருக்கிற அந்த மாணவர்களோட இன்க்ளூசிவாக சேர்த்து சொல்கிறது தான் அந்த ஐஇடி ஸ்கீம். இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா 2009-2010 ஸ்டார்ட் பண்ணது, முன்னாடி ஸ்டார்ட் பண்ணது. இது தெரிஞ்சுக்கிறதுக்கு அதில் கொடுத்துருக்கேன். சரி, டு ப்ரொமோட் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் ஃபார் டிசேபிள்ட் சில்ட்ரன் இன் கிளாஸ் 11, அதாவது 11th 12th வரைக்கும் காணப்படுற, ஆக்சுவலாக அது 9th 10th நினைக்கிறேன், அந்த அதாவது ஹை செகண்டரி அண்ட் ஹையர் செகண்டரி அதில் காணப்படுற டிசேபிள்டாக இருக்கிற அந்த சில்ட்ரனையும் சேர்த்து 2009-10 தொடங்கப்பட்டதான் அது ஐஇடிஎஸ்எஸ். இதில் நமக்கு முக்கியம் இல்லாததான், இருந்தாலும் தெரிஞ்சுக்கிறக்காக நம்ம இதை சொல்கிறோம். சரிங்களா, அடுத்து இதில் முக்கியமான ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஐசிடிசி தான் இந்த ஆர்எம்எஸ்ஏ, ராஷ்டிரிய மத்திய சிக்ஷா அபியான் அப்படிங்கிற இந்த திட்டத்தோட, இந்த நேஷனல் நாடு தழுவிய இந்த திட்டத்துடைய முக்கியமான ஒரு அதாவது துணை கேட்டகரியாக தான் சொல்லலாம், இந்த இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி ஐசிடி. இதன் மூலமாக என்ன பண்ணாங்கன்னா, இந்த திட்டத்தின் மூலமாக ஸ்கூலில், செகண்டரி ஸ்கூலில்
இந்த ஐசிடி ப்ரோக்ராமை ஐசிடி சார்ந்த கல்வி என்ன பண்ணாங்கன்னு கொடுத்தாங்க. இந்த ஐசிடி என்ன பண்ணுச்சுன்னா, அதாவது சோசியோ எக்கனாமிக்காகவும், அதாவது பொருளாதார ரீதியாகவும், மற்ற ரொம்ப ரூரல் ஏரியாவில் இருக்கிறவங்க கூட அந்த அர்பன் ஏரியாவுக்குள்ள அந்த கம்ப்யூட்டர் சார்ந்த அந்த இதை ஒன்று, அதாவது எஜுகேஷன் சார்ந்த அந்த இடைவெளியை குறைத்ததில் முக்கியமான பங்கு பார்த்தீங்கன்னா அந்த ஐசிடி ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டுக்கு, யூனியன் பிரதேசத்துக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் லேப் என்ன பண்ணுறாங்க, ப்ரொவைட் பண்ணுறாங்க. கம்ப்யூட்டர் லேப் ப்ரொவைட் பண்ண முக்கியமானது. அதே மாதிரி ஃப்ரீ டெக்ஸ்ட் புக் அண்ட் யூனிஃபார்ம் யாருக்குன்னா ஃபார் டிஸ்அட்வான்டேஜ், ரொம்ப பின்தங்கிய மாணவர்கள் கொடுக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதுக்கு சுருக்கம் என்ன சொல்லுவாங்கன்னா சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தெரிஞ்சுக்கோங்க, அதுக்காக சொல்கிறேன். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், ஃபண்டிங் பேட்டர்ன் ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதாவது எஸ்எஸ்ஏல ஒரு குறிப்பிட்ட அளவில் ஸ்டேட் அண்டு சென்ட்ரல் ஷேர் இருக்கும். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரலுடைய பங்களிப்பாக 75%, ஸ்டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 25% என்ன பண்ணுது, கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த நார்த் ஈஸ்ட்டு யூனியன் பிரதேசத்தை பொறுத்தவரை 90% சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் 10% அந்தந்த யூனியன் பிரதேசமோ அல்லது நார்த் ஈஸ்ட்டோ என்ன பண்ணாங்க, அந்த நார்த் ஈஸ்ட்டில் உள்ள அந்த ஸ்டேட் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. ஜென்ரலாக மற்ற ஸ்டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 75% சென்ட்ரலு, 25% பார்த்தீங்கன்னா அந்தந்த ஸ்டேட் பண்ணாங்க. இதில் அடுத்த முக்கியமான ஒரு பாயிண்டை பார்க்க போகிறோம். இதில் இந்த பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம் இது யாரால் ஹேண்டில் பண்ணப்பட்டுச்சுன்னா, ஸ்டேட் லெவலில் எஸ்ஐஎஸ், இது கேட்பாங்க. எஸ்ஐஎஸ் முக்கியமானது, ஸ்டேட் இம்ப்ளிமெண்டேஷன் சொசைட்டி அப்படிங்கிறத நிறுவி அதன் மூலமாக என்ன பண்ணாங்கன்னா இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க ஸ்டேட் லெவலில். அதே மாதிரி அந்த லொக்கேஷன் நம்ம பார்த்தோம் ஏற்கனவே, சர்வ சிக்ஷன் அபியானில் 1 கிலோமீட்டருக்குள்ள இருக்குன்னு சொன்னாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய சோர்ஸில் ரெஃபர் பண்ணும்போது 5 to 7 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா, இது ஆப்ஷனை பொறுத்து நீங்கள் பாருங்கள். சிலது 5 to 8ன்னு சொல்கிறாங்க, மோஸ்ட்லி 5 to 7 அந்த ரீச்சுக்குள்ளே, அதாவது ஸ்டூடெண்ட்டுடைய ஏரியாவில் வந்து அந்த ஸ்கூல் அமைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் கிடைக்கிற ஃபெசிலிட்டிஸ்லாம் பார்க்கலாம். அந்த ஸ்கூலுக்கு லேபரட்டரிஸ், அந்த ஆய்வகங்கள், லைப்ரரி, ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ரூம், அந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பழகிற அந்த பூ மாதிரி அந்த மாதிரி ஆர்ட் செய்கிற, அந்த கிராஃப்ட் செய்கிற அந்த வகையான சேர்ந்த ரூம், தனியார் ரூம், டாய்லெட் பிளாக்ஸ் ஃபார் இந்த ஸ்கூல் ஃபார் எவ்ரிபடி, எஸ்பெஷலி ஃபார் த கேர்ள்ஸ். சரிங்களா, அதே மாதிரி ட்ரிங்கிங் வாட்டர் ப்ரொவிஷன்ஸ். டீச்சர்ஸுக்கு, ரிமோட் ஏரியாவில் வேலை செய்கிற டீச்சர்ஸுக்கு என்ன பண்ணாங்க, ரெசிஸ்டன்ட், அதாவது உண்டு அந்த உறைவிட பள்ளி மாதிரி அந்த அதில் ஹாஸ்டல் என்ன பண்ணாங்க, ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அடிஷனல் கிளாஸ் ரூம்ஸ், ஏற்கனவே புதிய பள்ளி தொடங்கினாங்க இதன் மூலமாக. அதே நேரத்தில் அங்கே இருக்கிற அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் இந்த மாதிரி கிளாஸ் ரூம் கட்டி, டாய்லெட் கட்டி என்ன பண்ணாங்க, இது பண்ணாங்க. அதே மாதிரி ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி கேர்ள்ஸுக்கு, யாருக்குன்னா எஜுகேஷனலி பேக்வேர்டு பிளாக்ஸ், இதை இபிபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை பார்த்துக்குங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் செப்பரேட்டாக என்ன பண்ணாங்க, ரெடி பண்ணி கொடுத்தாங்க. இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா வொகேஷனல் எஜுகேஷனையும் சப்போர்ட் பண்ணிச்சு. அதே மாதிரி ஸ்கில் பேஸ்டு ப்ரோக்ராம் அட் செகண்டரி லெவலில் அந்த யூத்துடைய ஸ்கில் கண்டறிஞ்சு அதன்படி அவங்களுக்கு என்ன பண்ணாங்க, நிறைய ப்ரோக்ராமில் என்ன பண்ணாங்க, இந்த ப்ரோக்ராமில் பயிற்சி கொடுத்தாங்க. குவாலிட்டி இன்டர்வென்ஷன் அப்படிங்கிறதுல இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இந்த அப்பாயின்மெண்ட் ஆஃப் அதாவது டீச்சர் ஸ்டூடெண்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஏற்கனவே எஸ்எஸ்ஏல 40:1 அப்படின்னு பார்த்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 30:1, அப்போது மாணவர்களுக்கு ஒரு டீச்சர் அப்படிங்கிற முறையில் இதில் செயல்படுத்துனாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் எதில் இருந்துச்சுன்னா சயின்ஸ், மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் எஜுகேஷனில் ரொம்ப ஃபோக்கஸ் இருந்துச்சு. அதாவது சர்வீஸில் இருக்கிற டீச்சருக்கும் புதுசாக வர டீச்சருக்கு என்ன பண்ணாங்கன்னா ட்ரைனிங் கொடுத்தாங்க, ட்ரைனிங் அரேஞ்ச் பண்ணாங்க. சயின்ஸ், முக்கியமாக சயின்ஸை பொறுத்தவரை லேபரட்டரிஸ் பண்ணாங்க. ஐசிடி எனேபிள்டு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், லேர்னிங், இந்த மாதிரி முறையில் ஃபுல்லி டிஜிட்டலாக என்ன பண்ணாங்க, ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் மூலம், அதாவது அந்த திரைக்கட்டி அந்த மாதிரி லேர்னிங், இந்த மாதிரி நிறைய ஆப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணி என்ன பண்ணாங்க, இது பண்ணாங்க. அதே மாதிரி கரிக்குலத்தையும், அதாவது சிலபஸ் கரிக்குலத்தை என்ன பண்ணாங்க, ரிஃபார்ம் பண்ணாங்க. அந்தந்த ஏரியாவுக்கு அந்தந்த இது தகுந்த மாதிரி, ஸ்பெஷல் சில்ட்ரனா அதுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரியும் என்ன பண்ணாங்க, அந்த ரிஃபார்மேஷனை நடத்தினாங்க. இதில் டீச்சிங் லேர்னிங் அதுலேயும் என்ன பண்ணாங்க, ரிஃபார்மேஷன் காணப்பட்டது. அதே மாதிரி எதுக்கு ஆசிரமம் ஸ்கூல்ஸ் அதை என்ன பண்ணாங்க, அதாவது அப்கிரேட் பண்ண, மேலும் அதை பார்த்தீங்கன்னா தரம் உயர்த்த ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்பட்டது. அடுத்து
இந்த எஸ்சிஎஸ்டி மைனாரிட்டியில் காணப்படுற அந்த ஏரியாவில் புது ஸ்கூல் கட்டவும் என்ன பண்ணாங்க, அவங்களுக்குன்னு தனியாக என்ன பண்ணாங்க, தனியாக இல்லை, அவங்க சார்ந்த நலனுக்காக படிக்கிறதுக்காக புது ஸ்கூல் கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்பட்டது. வீக்கர் செக்ஷனுக்கு ஸ்பெஷல் என்ன பண்ணுற என்ரோல்மெண்ட், அவங்கள எப்படியாச்சும் உள்ளே சேர்க்கறதுக்காக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. ஃபீமேல் டீச்சர்ஸ் என்ன பண்ணாங்க, நிறைய போடப்பட்டாங்க. இன்னொரு விஷயம் நான் அந்த எஸ்எஸ்ஐயில் சொல்லும்போது ஒன்று மறந்துட்டேன். எஸ்எஸ்ஐயில் மெயினாக ஒரு பாயிண்ட் என்னென்னா, நான் வேறு சோர்ஸை ரெஃபர் பண்ணும்போது நான் படித்தேன். அதாவது எஸ்எஸ்ஐயில் அந்த டீச்சிங் ஸ்டாஃப் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீமேல் டீச்சர் கண்டிப்பாக என்ன பண்ணணும், 50% இருக்கணும், மேண்டரி அப்படின்னு சொன்னாங்க எஸ்எஸ்ஐயில். இதை நோட் பண்ணிக்கோங்க, நான் அப்போ சொல்ல மறந்துட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டாய்லெட் பிளாக் ஃபார் கேர்ள்ஸ் இது பண்ணாங்க, அது ஏற்கனவே பார்த்துருக்கோம். கேர்ள்ஸுக்குன்னு தனியாக டாய்லெட்ஸ். அதேமாதிரி மைக்ரோ பிளானிங், அதாவது சின்ன சின்ன விஷயத்தில், அதாவது அவங்களுக்கு தேவைப்படுற சின்ன சின்ன விஷயங்களில் ஸ்பெஷலாக பிளான் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா அந்த திட்டத்தை முன்னெடுத்தாங்க. அடுத்து அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இந்த ஆர்எம்எஸ்ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது செகண்டரி லெவலில் காணப்படுற எல்லா ஸ்கூலையும் ஒரே நாம்ஸு கொண்டு வர்றதுக்காக இது முயற்சி பண்ணுது. எல்லா கட்டமைப்பு, எல்லா கல்வித்தரத்தையும் ஒரே சேம் ஸ்டாண்டர்ட் லெவலில் கொண்டு வர இது பண்ணுது. அதே மாதிரி ஜெண்டராக சோசியோ எக்கனாமிக் லெவலில் அந்த டிசபிலிட்டி பேரியர்லாம் நீக்கி அவங்களையும் உள்ளே கொண்டு வர இது பண்ணுது. அதாவது எக்கனாமிக்கலாக வீக்கராக இருக்கவங்க, சில பெண் குழந்தைகள் பின்னாடி ஸ்கூல் வராமல் இருப்பாங்க, அவங்களே உள்ளே கொண்டு போகிறதுக்கு இந்த ஸ்கீம் பயன்படுத்தப்பட்டது. அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா, இதில் இதுவும் ரொம்ப முக்கியமானது. அதாவது 2017க்குள்ளே அதாவது எல்லாருக்குமே இந்த செகண்டரி லெவல் எஜுகேஷன் கிடைக்கணும் அப்படிங்கிற முக்கியமான நோக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். 2017க்குள்ளே என்ன பண்ணணும், அந்த செகண்டரி எஜுகேஷன் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. அதாவது எப்படின்னா, பை த எண்ட் ஆஃப் 12th 5-year பிளான், 12வது அந்த திட்டம், அதாவது அந்த 12வது திட்டக்காலம் முடிகிறதுக்குள்ளேயும் அல்லது 2017க்குள்ளேயும் இந்த செகண்டரி எஜுகேஷன் எல்லாரும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டம் முக்கியமாக வலியுறுத்தியது. அது பார்த்தீங்கன்னா 2020க்குள்ளே 100% அந்த மாணவர்களை தக்க வைக்கணும். 2020க்குள்ளனா 2017 சேர்ந்த 17னா பார்த்தீங்கன்னா அவங்களை எப்படியாவது 11th 12th படிக்க வைக்கணும், ரிட்டைன் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்டை 2020க்குள்ளே அவங்க முழுமையாக 100% என்ன பண்ணணும், அவங்கள தக்க வைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்திலையும் இது செயல்படுத்தப்பட்டது. அதே மாதிரி SC/ST ஸ்டூடெண்ட்டுக்கு, மைனாரிட்டிஸுக்கு, கேர்ள்ஸுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ், இது CWSன்னு சொல்லுவாங்க, சைல்டு வித் ஸ்பெஷல் நீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு இதில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. சரிங்களா? அடுத்ததில் பார்த்தீங்கன்னா, அடுத்த பாயிண்ட் இந்த NPE, அதாவது நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன் 1986ல் ரொம்ப பெருசாக எதை பற்றி சொல்கிறேன்னா, செகண்டரி எஜுகேஷன் அண்ட் ஹையர் செகண்டரி எஜுகேஷனை பற்றி, அந்த ஸ்ட்ரக்சரை பற்றி சொல்லலை. ஆனால் அதை தவிர்க்கும் விதமாக இந்த ஆர்எம்எஸ்ஏ பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தது. எதுக்குன்னா, செகண்டரி எஜுகேஷனுக்கு. அதே மாதிரி இந்த திட்டத்தில் ஃபோக்கஸ் மெயினாக இருந்தது பார்த்தீங்கன்னா வேரியஸ் டிஸ்பாரிட்டிஸ், அது நிறைய முரண்பாடுகள், அதாவது ஆண் குழந்தைகள் நிறைய பேர் இது மாதிரி, அதாவது ஏழ்மை காரணமாக படிக்க வராமல் இருக்குது, வறுமை, அந்த டிசபிலிட்டி உள்ளவங்க படிக்க வராமல் இருக்குது, அதெல்லாம் அவங்களெல்லாம் உள்ளே கொண்டு வந்து அவங்களுக்குன்னு ஏற்ற மாதிரி நிறைய கரிக்குலத்தை ரெடி பண்ணி, அது மாதிரி வெக்கேஷனல் கோர்ஸ், தொழில் சார்ந்த கல்விகளையும் கொடுத்து, எம்ப்ளாய்மெண்ட் ஓரியன்ட், அதாவது வேலை கிடைக்கிற மாதிரி சுய வேலை, அந்த மாதிரி முறையான நிறைய திட்டங்களை பார்த்தீங்கன்னா இந்த திட்டம், அதாவது ஆர்எம்எஸ்ஏ பார்த்தீங்கன்னா முன்னெடுத்தது. நம்ம ஏற்கனவே படித்த மாதிரி அந்த ஓப்பன் லேர்னிங் சிஸ்டம், ஸ்கூலுக்கு வராட்டினாலும் தொலைதூர கல்வி மூலம் அது வீட்டில் இருந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த ICT முறையில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்க, செயல்படுத்தினாங்க. டீச்சர் ட்ரைனிங்லேயும் இங்கே டீச்சர் ட்ரைனிங் முக்கியமாக இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி ஃப்ரீ எஜுகேஷன், ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் கேர்ள்ஸ் கொடுக்கப்பட்டது. டிசேபிள் சில்ட்ரனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இன்டகிரேட்டட் எஜுகேஷன் அவங்களும் உள்ளே கொண்டு வந்தாங்க இங்கே இந்த திட்டத்தில். அதே மாதிரி அதாவது ப்ரைவேட் செக்டருடைய அந்த NGO அப்படின்னு சொல்லுங்கிற அவங்களுடைய பங்களிப்பு இதில் காணப்பட்டது. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த வீக்கரார் செக்ஷன் மற்ற ஏரியாவில் உள்ள எல்லாரையும் என்ரோல்மெண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணாங்க, ரொம்ப உதவியாக இருந்தாங்க. அந்த நேஷ்னல்
மற்றும் ஸ்டேட் ஓப்பன் ஸ்கூல் அதை நடத்தி, அதாவது யூசிங் கான்டாக்ட் சென்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் மூலம் அந்த ஓப்பன் ஸ்கூல் மூலம் உள்ளே என்ரோல் பண்ணுறதுக்கு இந்த என்ஜிஓ ரொம்ப இந்த திட்டத்தில் பயன்படுத்தப்பட்டது. அதே மாதிரி கம்ப்யூட்டர் லிட்ரஸியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் என்ரோல்மெண்ட்டை இன்டூ வெக்கேஷனல் கோர்சஸ் அதில் மாணவர்களை சேர்க்கிறதுக்கும் நிறைய திட்டங்கள் இதில் வந்து தொடங்கப்பட்டது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்எம்சி எதை ஃபோக்கஸ் பண்ணுச்சுன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ் ரொம்ப முக்கியம். CWSN அப்படின்னு சொல்லுவாங்க. இன் அக்கார்டன்ஸ், அதாவது இந்த PDW ஆக்ட் 1995, அதாவது பர்சன் வித் டிசபிலிட்டி அப்படி சொல்லுவாங்க. அதாவது பர்சன் வித் டிசபிலிட்டி BVW அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாற்றி எழுதிருக்கேன்னு நினைக்கிறேன். பர்சன் வித் டிசபிலிட்டி BWT ஆக்ட், இது 1995 பார்த்து வச்சுங்க. ஸோ அந்த சட்டத்தின் அடிப்படையில் இந்த சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ் அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி இந்த RMSA நடைபெற்றது. அதே மாதிரி ஸ்கூலில் சயின்ஸ் லேபரட்டரி, என்விரான்மெண்டல் எஜுகேஷன், ப்ரொமோஷன் ஆஃப் யோகா, அந்த மாதிரி நிறைய திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டது. அதே மாதிரி பாப்புலேஷன் எஜுகேஷன் சம்பந்தமான ப்ராஜெக்ட்ஸ், இன்டர்நேஷனல் மேத்தமெட்டிக்ஸ், அதே மாதிரி சயின்ஸ் ஒலிம்பியாட் போன்ற திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டன. அடுத்து முக்கியமாக இந்த SIT அப்படிங்கிற அதாவது ஸ்டேட் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் எஜுகேஷன் ட்ரைனிங், அதில் காணப்படுற டீச்சர்ஸுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்கள இந்த ICT இதில் என்ன பண்ணாங்க, பயன்படுத்துகிறாங்க. ICT தான் ரொம்ப முக்கியமான காம்போனன்ட் இந்த RMSAல. அடுத்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது என்னென்னலாம் குறைச்சிச்சுன்னா என்ரோல்மெண்ட் ரேஷியோவை அதிகப்படுத்துச்சு. நெட் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அதிகப்படுத்துச்சு. அதை ட்ராப் அவுட் ரேட்டை குறைக்கிறதுக்காக இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. ரிட்டன்ஷன் ரேட், மாணவர்களை தக்க வைக்கணும், தொடர்ந்து படிக்க வைக்கணும். ஜெண்டர் பேரிட்டி இன்டெக்ஷன், அதை குறைக்கிறது, அதாவது சில இடத்துல பெண்கள் வரமாட்டாங்க, அந்த மாதிரி ஜெண்டர் கேப்லாம் இருக்கும். அதெல்லாம் இந்த திட்டத்தில் என்ன பண்ணாங்க, கணக்கில் எடுத்துக்கிட்டாங்க, கன்சிடர் பண்ணாங்க. அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா கடைசியாக 2018 இந்த ராஷ்ட்ரிய RMSA அப்படிங்கிறது அலாங் வித் சர்வ சிக்ஷா அபியான் RMSAயும் SSAயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த CSST அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் ஆன் டீச்சர் எஜுகேஷன், இந்த அப்ரிவியேஷன் ரொம்ப முக்கியம். இந்த மூணும் சேர்த்து என்ன பண்ணாங்கன்னா அதெல்லாம் தனியாக விட்டுட்டு சமக்கர சிக்ஷா அப்படிங்கிற இன்னொரு திட்டத்தை என்ன பண்ணாங்க, கொண்டு வந்தாங்க 2018. இந்த எல்லாத்தையும் கைவிட்டுட்டு ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து, இந்த மூணையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு திட்டம் 2018 சமக்கர சிக்ஷன் அப்படிங்கிற ஒரு புது அமைப்பை தோற்றுறாங்க. சரிங்களா? அதன் மூலமாக மேற்கொண்டு கல்வி முன்னெடுக்கப்பட்டது. இந்த சமக்கர சிக்ஷா பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.